முதல்ல ராகு காலம் இருந்தால் அந்த நாளில் ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணலாம். அப்படின்னா சாயந்தர நேரம் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். சாயந்தர நேரத்தில் பைரவரை போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. சாயந்தரம் கோயிலுக்கு போகணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours, அதாவது 1.5 மணி நேரம் அந்த கோயிலில் நீங்கள் செலவு பண்ணணும். உட்காந்து ஃபஸ்ட்டு அழகாக தீபங்கள் ஏற்றுறது, அபிஷேகம் நடந்தால் அபிஷேகத்தை பார்க்குறது, என்ன வேண்டிக்கணும், ஓம் பைரவாய நமக பைரவாய நமக பைரவாய நமக பைரவாய நமக பைரவாய நமகன்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழத்தில் அழகாக நெய் ஊற்றி அதுக்கு தீபங்கள் ஏற்றலாம். அப்படி இல்லைனா தேங்காயில் ஏற்றலாம். பூசணிக்காய் இருக்க பக்கத்தில் பெரிய பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயில் உள்ளே இருக்கிறது கூடயெல்லாம் எடுத்து நல்ல முழுக்க நல்லெண்ணெய் நிரப்பி திரியில் குங்குமத்தை தடவி அந்த திரியை அழகாக ஏற்றலாம். இதெல்லாம் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணணும். சொர்ணாகர்ஷ்ண பைரவர், கால பைரவர், பத்துக் பைரவர், இப்படி பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு என்ன சங்கல்பம் இருக்கோ அந்த